பன்னாட்டு லைன் சங்கங்கள் மாவட்டம் 324 எச் மண்டம் 9 வட்டாரம் 29 கெஜல்நாயக்கன்பட்டி லைன்ஸ் கிளப் நம்பர் 155093 சங்கத்தின் சார்பாக கந்தளி ஒன்றியம் கெஜல்நாயக்கன்பட்டி ஈவேனா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் எல்கே காம்ப்ளெக்ஸ் நடைபெற்ற சூரிய உதயம் முதல் சந்திரோதயம் வரை நிகழ்ச்சியில் ரூபாய் 1,60,000 பள்ளி காவல் நிலையம் திருக்கோவில்கள் முதியோர் இல்லம் மற்றும் நலிந்த பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் நலத்திட்டங்கள் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் லைன் வாய் யோகநாத் தலைமையில் மாவட்ட ஆளுநர் திருமிகு PMJF லைன் எஸ் சுரேஷ் அவர்களின் டவுன் டு டெஸ்க் டிசி PMJF லைன் CB விஜய் அவர்களின் முன்னிலையில் பெரிய கரப்பட்டி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ சிவன் பார்வதி சிலை அமைக்கவும், திருப்பணிக்கு திருக்கோவிலுக்கு நன்கொடை கெஜல்நாயக்கன்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பெண்களுக்காக கழிப்பறை, பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கான அன்னதானம், கெஜல்நாயக்கன்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு இரத்த பரிசோதனை இயந்திரம் கிட், மகாத்மா காந்தி முதியோர் இல்லம் ஒரு சிற்பம் அரிசி மற்றும் மளிகை தொகுப்பு, பூமி தாய் முதியோர் இல்லம் ஒரு சிற்பம் அரிசி மற்றும் மளிகை தொகுப்பு, 10 ஏழை குடும்பத்துக்கு தலா 5 கிலோ அரிசி, ஈவேனா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு 10 நாற்காலிகள் மற்றும் புறநகர் திட்டத்திற்கு 1000 வீதம் லைன்ஸ் உறுப்பினர்கள் வழங்கினார்கள். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு தலா 10 நாற்காலிகள், கந்தளி காவல் நிலையத்துக்கு 6 நாற்காலிகள், ஒரு ஃபயல் ரேக், கெஜல்நாயக்கன்பட்டி ஸ்ரீ விநாயகர் கோவில் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுக்கு தலா 5 நாற்காலிகள், கெஜல்நாயக்கன்பட்டி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு 4 நாற்காலிகள், பள்ளி மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், சவர தோளாலைக்கு ரூபாய் 1,500 மதிப்புள்ள உபகரணங்கள், பள்ளி மற்றும் பொதுமக்களுக்கு 500 மரக்கன்றுகள், சர்க்கரை நோய், கண் சிகிச்சை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு நோட்டீஸ் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. நடைபாதை வியாபாரிக்கு ஒரு பெரிய குடை, ஸ்ரீ வெகாலி பிரத்யங்கரா சக்தி சித்தர் பீடம் சக்திபுரம் ஆலயத்திற்கு ஒரு சிற்பம் அரிசி, அரசாங்கத்தின் திட்டமான மஞ்சப்பை விழிப்புணர்வு மற்றும் சங்கத்தில் புதியதாக இணைந்த உறுப்பினர்கள் மற்றும் இணைத்தவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி இந்த பெருமை மிகு நிகழ்ச்சியில் நன்கொடையாளர்கள் 324 எச் மாவட்ட நிர்வாக உதவியுடன் கழிப்பறை கட்ட 324 எச் மாவட்ட நிதி மற்றும் மாவட்ட தலைவர் நிதியுடன் கெஜல்நாயக்கன்பட்டி லைன் சங்கம் உறுப்பினர்கள் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு நிதி உதவி வழங்கியவர்கள். மாவட்ட ஆளுநர் லைன் எஸ் சுரேஷ், மாவட்ட தலைவர் லைன் CP விஜய், தலைவர் லைன் வா யோகநாத், மாவட்ட தலைவர்கள் நல்லாசிரியர் PMJF லைன் V சுந்தரம், பேராசிரியர் டாக்டர் MJF லைன் C சின்னராஜ், மண்டல தலைவர் லைன் மணி, வட்டார தலைவர் லைன் பிரியா செல்வி, லைன் S தன்ராஜ், லைன் S சீனிவாசமூர்த்தி, லைன் V விஜயலட்சுமி வசந்தப்பன், லைன் B ஸ்ரீராமுலு, லைன் SS ரவிச்சந்திரன், லைன் M வெங்கடேஷன், லைன் C யுவராஜ், லைன் J யுவராணி, லைன் K பத்மநாபன், லைன் J ஆதிமூலம், லைன் J அன்பரசு, லைன் R நதியா ரமேஷ், திருவா கேசவ சக்திவேல் மற்றும் கெஜல்நாயக்கன்பட்டி லைன் சங்க உறுப்பினர்கள் நிதி உதவியுடன் மற்றும் அனைவரின் ஒத்துழைப்போடும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாவட்ட செயலாளர் PMJF லைன் சிவசக்தி, M கோபால், மாவட்ட பொருளாளர் PMJF லைன் H இளங்கோவன், மாவட்ட தலைவர்கள் PMJF லைன் C சிவராஜ், PMJF லைன் S ரவி, PMJF லைன் P கோபால் ரத்தினம், PMJF லைன் பொன்னம்பலம், நல்லாசிரியர் PMJF லைன் V சுந்தரம், PMJF லைன் P சின்னப்பையன், PMJF லைன் D ரங்கராஜன், PMJF லைன் N வெங்கடேஷன், லைன் K முனிரத்னம், MJF லைன் K சரவணன், MJF லைன் டாக்டர் C சின்ராஜ், சங்க உறுப்பினர்கள் தலைமை ஆசிரியர் லைன் மனோகரன், லைன் மாதையன், லைன் விஜயகுமார், லைன் செல்வராஜ், பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சாமிநாதன், ஆசிரியர் ஜனார்தனன், அன்னை தெரசா லைன்ஸ் கிளப் திருப்பத்தூர் தலைவர் லைன் ராஜேஸ்வரி, செயலாளர் நல்லாசிரியர் லைன் இந்திரா, பொருளாளர் லைன் புவனேஸ்வரி மற்றும் லைன் சங்க நிர்வாகிகள், முதியோர் இல்ல நிர்வாகிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். 1,60,000 மேலான நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் பயனாளிகளுக்கு சிறப்பாக அறுசுவை விருந்து, குளிர்பானம் வழங்கப்பட்டது மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு சங்க உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ்.